மாதம்பட்டி ரங்கராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருடைய சமையல்லாம் மிக சூப்பரா அருமையா இருக்கும். நான் சாப்பிட்டுலாம் பார்க்கல. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை வந்து இவர் சமையல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் செஞ்சு போடுவாரு. அதை வச்சு தான் சொல்றேன். ஆனா உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும் சாப்பாடு. இப்ப சாப்பாடு தான் முக்கியமானு கேட்டா இல்ல. தலைவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இவருக்கு முதல் திருமணம் ஒன்று நடந்திருக்கு. அட்வொகேட் வந்து அவங்க ஒய்ஃப். இப்போ 2வது திருமணமும் பண்ணியிருக்காரு. அந்த 2வது திருமணம் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித் கோமாளி இருந்தார்ல, அங்க இருக்கிறவங்க அவங்க ஜாய்ஸ் கிறிஸ்டாவோ ஏதோ ஒரு பேர், அவங்க பேர் சரியா வாய்க்குள்ள எனக்கு வரல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்தியாவில விவாகரத்து வாங்கிட்டு தான் 2வது திருமணமே பண்ணணும். அதுவும் சட்டப்பூர்வமா முதல் மனைவி வந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் 2வது திருமணம் பண்ணணும். ஆனா இதை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தெரியாம 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த கல்யாணம் பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 2வது கல்யாணம் பண்ணும்போது அவங்க இப்போ 6 மாசமா பிரெக்னண்டா இருக்காங்க. பாத்துங்களேன், நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் எவ்வளவு திறமையான ஒரு ஆளுன்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல இப்ப கல்யாணம் பண்ணல அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணவங்கள ஃபாலோ கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண அன்ஃபாலோ பண்றாரு. இப்ப மேரேஜ் கொடுத்து ஃபாலோ பண்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண அவங்க ரங்கராஜ் என் புருஷன் தான், மாதம்பட்டி ரங்கராஜ் என் புருஷன் தான் அப்படின்ட்டு அவங்க போஸ்ட் மேல போஸ்ட் போட்டு போயிடறாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.